Hi, hello, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? First time இந்த வீடியோ பார்க்கறவங்க மறக்காம subscribe பண்ணுங்க, bell icon-ஐ click பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு உடனே வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chicken gravy தான் பார்க்க போறோம். இது தேங்காய் சாதத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். தோசைக்கும் நல்லா இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ chicken கழுவி எடுத்துக்கங்க. அடுத்ததா 2 உருளைக்கிழங்கு பாதியா அப்படியே நறுக்கி வச்சுக்கங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி பெரிய தக்காளி எடுத்துக்கங்க பழுத்தது. 2 பெரிய வெங்காயம், சிக்கன் 65 பொடி ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கங்க. ஜீரக பொடி 1/2 ஸ்பூன் எடுத்துக்கங்க. வெள்ளை பூண்டு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கங்க. எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க. 2 பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு. அவ்வளோதாங்க அதுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அப்போ ஆன் பண்ணி எண்ணெய் விட்டுக்கங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்தில் பாதி வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளி அதுலேயும் பாதி போடுங்க. அடுத்ததாக 2 நறுக்கி வச்சுருக்க 2 உருளைக்கிழங்கு, இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட்டு, ஜீரகத்தூள், தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ சிக்கனை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கும் கறியும் நல்லா வேகணும். மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ பாருங்கள் பாதி வெந்துருச்சு உருளைக்கிழங்கும் சிக்கனும். இந்த சமயத்தில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன் 65 மசாலையிலையும் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் 65 மசாலையும் சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. பாதி வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். நான் தண்ணி சுண்ட மாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ தண்ணி சுண்டிடுச்சான்னு பார்க்கலாமாங்க. நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். கறி உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாய் 2 போட்டுருங்க. அடுத்ததாக தக்காளி, பச்சை தக்காளி பாதி எடுத்து வச்சது அதையும் சேர்த்துருங்க. அடுத்ததாக பாதி எடுத்து வச்ச வெங்காயம், பச்சை வெங்காயம், அதையும் இதோட சேர்த்துருங்க. கொத்தமல்லி இலை. அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரு முறை இப்படி லேசாக கிளறி விடுங்க. கிளறிட்டு இறக்கி வச்சுருங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சிக்கனை. உருளைக்கிழங்கும் சிக்கனும் போட்டு கிரேவி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.